அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் பாண்டி குடும்பநாதரிடமே ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு சங்கடங்கள். இது எங்கடா தீரும், இதுக்கு என்னதான் வழி, இந்த தேடல் எல்லாருக்கும் இருக்குல்லவா, இருக்கா இல்லையா? அப்போ அந்த தேடலுக்கு என்ன செய்கிறோம்? ஆலயத்துக்கு போகிறோம், இறைவனை வழிபடுறோம், பரிகாரங்கிற பேரில் ஏதோ பண்ணுறோம், இறை தொண்டு செய்கிறோம். இப்போ அன்றாடம் நம்ம இறைவனுக்கு தொண்டு செய்கிறோம், இறை ஆலயத்துக்கு போகிறோம், அவனை வழிபடுகிறோம். இப்போ அந்த வழிபாடு நமக்கு எல்லாமே சரி பண்ணுமா? எனத்தை கொடுக்கும். எவ்வளவோ படிச்சிருக்கலாம், இவ்வளவோ திறமை இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யுது. பிரச்சனை வரும்போது துவண்டு வரும் அல்லவா? ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில், ஒரு சிலருக்கு குடும்பத்தில், ஒரு சிலருக்கு உடம்பில், இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு வருது. இந்த பல பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம தடுமாறி போகிறோம், என்ன செய்யறதுன்னு தெரியறதில்லை. அப்போது இதுக்கெல்லாம் தீர்வு இறைவன் கொடுப்பாரா? கட்டாயம் நம்பினால் கைவிட மாட்டார். அப்போ போனோடனே நம்முடைய கர்மாவே நடக்காதா? நமக்கு வர நல்லது கிட்டதெல்லாம் சாமி அழிச்சிடுவாரா? எதுவுமே வராதா? அப்படி இல்லை. நம்முடைய வேத சாஸ்திரங்கள், ஞான நூல்கள் சொல்கிறது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்கள் புத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. வள்ளுவர் ஒரு குறளை சொல்லுவார், நுண்ணிய நூல் பல கற்கினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நீங்கள் எவ்வளவு படிச்சிருந்தா என்ன, ஐஏஎஸ் படிச்சிருந்தா என்ன, ஐபிஎஸ் படிச்சிருந்தா என்ன, என்ன நூல்கள் படிச்சிருந்தா என்ன, டாக்டருக்கு படிச்சிருந்தா என்ன, நீ என்ன படித்தாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் உனக்குள்ளே என்ன அறிவு இறைவன் கொடுத்துருக்காரோ அந்த அறிவே மிகும். அந்த அறிவை வச்சு தான் வெற்றி. அதனால தான் பாருங்கள், எல்லாருமே டாக்டருக்கு படிக்கிறாங்க, எல்லா டாக்டரும் வெற்றி பெறாங்களா? எல்லாரும் வக்கீலுக்கு படிக்கிறாங்க, எல்லாம் ஃபேமஸ் வக்கீல் ஆகிறாங்களா? எல்லாரும் இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க, எல்லோரும் ஃபேமஸ் இன்ஜினியர் ஆகிறாங்களா? ஏன் ஆக முடியல? எல்லோரும் ஒரே படிப்பு தானே, கல்வி முறை ஒன்று தானே, ஏன் ஆக முடியல? உண்மை அறிவு, இறைவன் கொடுத்த அறிவு என்ன வெளிப்படுதோ, இது படிக்கிறது எதுக்குன்னா அந்த அறிவை வெளிக்கொண்டு வரது தான். அந்த அறிவு எவ்வளோ வெளிவருதோ அதை பொறுத்தா வெற்றி. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இறைவனை நம்ம பிரச்சனைகளை வழிபடுறோம், அந்த பிரச்சனையை கடப்பதற்கு இறைவன் ஞான அறிவை கொடுப்பான். இறைவனுடைய வேலை என்ன செய்யணும்? அதை வெல்வதற்குண்டான ஆற்றலையும் அறிவையும் கொடுத்து, நமக்கு உண்டான போர்க்கருவிகளை கொடுத்து, அதுதானே ராமாயண மகாபாரதத்தில் பார்க்குறோம். அந்த அற்புதமான ஆயுதங்களை வாங்கி அரக்கனை வெல்வார்கள், பார்க்குறோம் அல்லவா? அந்த தெய்வ அஸ்திரங்களை வாங்கி அரக்கனை வெல்வார்கள், படிச்சிருக்கோம் அல்லவா? அதே போல தான் இந்த வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெல்வதற்கு இறைவன் நல்ல அஸ்திரங்களை கொடுப்பான். ஆனால் போர்க்களத்தில் நாம் தான் போராடணும். புரியுதுங்களா? போர்க்களத்தில் நாம் தான் போராடணும். கட்டாயம் வெற்றி உண்டு. இறை வழிபாடு மேன்மையை கொடுக்கும்.